வெளிநாட்டுக்கு வந்துட்டு போதைப் பொருளை கடத்திருக்கிறான். அப்படி பார்த்தோம்னா இது வரைக்கும் அந்த கும்பல் 2000 கோடி ரூபாய் மதிப்பு உள்ள போதைப் பொருட்களை வித்திருக்கிறாங்க சர்வதேச அளவுல. யாரா இவனுங்கன்னு சொல்லி ஒரு 3 பேரை பிடிச்சு விசாரிச்சா இதுக்கு எல்லாம் மூளையா செயல்படுறவன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜாஃபர் சாதிக்னு சொல்லக்கூடிய ஒருத்தன். அவன் யாருன்னு கேட்டா திமுகவுல சென்னையில திமுகவுல ஒரு நிர்வாகியா இருக்கிறான். 2000 கோடி ரூபாய் போதைப் பொருளை வித்திருக்கிறான். அவன் திமுக நிர்வாகி. உதயநிதி ஸ்டாலினுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிறான். உதயநிதி ஸ்டாலின் கூட அவன் ஏற்கனவே பல போட்டோ எடுத்துக்கிறான். அதெல்லாம் சோசியல் மீடியால வருது. போதைப் பொருள் விற்கிறதுல முக்கிய நிர்வாகியா இருக்கிறவன், முக்கிய மூளையா இருக்கிறவன் யாருன்னு பார்த்தா திமுக நிர்வாகி. இதுக்கு முன்னாடி நம்ம பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் பார்த்திருக்கலாம். திமுக காரங்களால, அதுவும் நம்ம ஏற்கனவே கனிமொழி சொல்லியிருக்கிறாங்களே, இந்தியாவிலேயே இளம் விதவைகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் தமிழகம். அதுக்கு காரணம் டாஸ்மாக். டாஸ்மாக்ல சாராயம் குடிச்சு தமிழகத்துல இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் சின்ன வயசுல செத்து போயிடுறான். அதனால அவங்களோட பொண்டாட்டிலாம் விதவையா தாலி எடுத்துட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி அன்னைக்கு அவங்க திமுக எதிர்கட்சியா இருக்கும்போது நீலி கண்ணீர் வந்துச்சுல்ல நம்ம அக்கா கனிமொழி அவர்கள். இன்னைக்கு அவங்க ஆட்சியில இன்னைக்கு டாஸ்மாக் இருக்குல்ல தமிழகம் முழுவதும். இந்த தமிழகத்துல பார்த்தோம்னா மருந்து கடையை விட மதுக்கடை அதிகமா இருக்கு. ஒவ்வொரு டாஸ்மாக் மது கடைக்கும் சாராய பாட்டில் விற்கிறது, இந்த சாராயம் விற்கிறது யாரு தெரியுமா? திமுக இருக்கக்கூடிய டிஆர் பாலு, இந்த ஜெகதரட்சகன் உள்ளிட்ட திமுக காரங்க. அவங்க நடத்தக்கூடிய இந்த மது உற்பத்தி ஆலைகள் இருக்கு, அங்கே இருந்து தான் சாராயம் வாங்கி எல்லா டாஸ்மாக்கு விற்கிறாங்க. திமுக நிர்வாகி ஒருத்தர் ஜாஃபர் சாதிக்னு சொல்லி அவரை வந்துட்டு போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கு. எதுக்காக அப்படின்னா டெல்லியில ஒரு 3500 கிலோ போதைப் பொருளை வந்துட்டு வெளிநாட்டுக்கு கடத்திருக்கிறாங்க. நம்ம பாரத நாடு முழுவதும், தமிழகம் உட்பட பாரத நாடு முழுவதும் போதைப் பொருட்கள் விற்கிறதோடு மட்டுமில்லாம வெளிநாட்டுக்கு வந்துட்டு போதைப் பொருளை கடத்திருக்கிறாங்க. அப்படி பார்த்தோம்னா இது வரைக்கும் அந்த கும்பல் 2000 கோடி ரூபாய் மதிப்பு உள்ள போதைப் பொருட்களை வித்திருக்கிறாங்க சர்வதேச அளவுல. யாரா இவனுங்கன்னு சொல்லி ஒரு 3 பேரை பிடிச்சு விசாரிச்சா இதுக்கு எல்லாம் மூளையா செயல்படுறவன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜாஃபர் சாதிக்னு சொல்லக்கூடிய ஒருத்தன். அவன் யாருன்னு கேட்டா திமுகவுல சென்னையில திமுகவுல ஒரு நிர்வாகியா இருக்கிறான். 2000 கோடி ரூபாய் போதைப் பொருளை வித்திருக்கிறான். அவன் திமுக நிர்வாகி. உதயநிதி ஸ்டாலினுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிறான். உதயநிதி ஸ்டாலின் கூட அவன் ஏற்கனவே பல போட்டோ எடுத்துக்கிறான். அதெல்லாம் சோசியல் மீடியால வருது. தமிழகத்துல இன்னைக்கு சீஃப் மினிஸ்டர் இருக்கக்கூடிய ஸ்டாலின், அவர் கண்ட்ரோல தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு. அந்த போலீஸுக்கு சீஃபா இருக்கக்கூடிய டிஜிபி இந்த போதைப் பொருளுக்கு வந்துட்டு விற்கிறதுக்கு மூளையா இருந்திருக்கிறான்ல, அவனுக்கு விருதுலாம் கொடுத்திருக்கிறார். எவ்வளவு கொடுமை பாருங்க. போதைப் பொருள் விற்கிறதுல முக்கிய நிர்வாகியா இருக்கிறவன், முக்கிய மூளையா இருக்கிறவன் யாருன்னு பார்த்தா திமுக நிர்வாகி. இதுக்கு முன்னாடி நம்ம பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் பார்த்திருக்கலாம். கஞ்சா விற்கிறதுல பல பேர் திமுக காரங்க. டாஸ்மாக் மிகப்பெரிய மது போதை எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இன்னைக்கு திமுக காரங்களால, அதுவும் நம்ம ஏற்கனவே கனிமொழி சொல்லியிருக்கிறாங்களே, இந்தியாவிலேயே இளம் விதவைகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் தமிழகம். அதுக்கு காரணம் டாஸ்மாக். டாஸ்மாக்ல சாராயம் குடிச்சு தமிழகத்துல இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் சின்ன வயசுல செத்து போயிடுறான். அதனால அவங்களோட பொண்டாட்டிலாம் விதவையா தாலி எடுத்துட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி அன்னைக்கு அவங்க திமுக எதிர்கட்சியா இருக்கும்போது நீலி கண்ணீர் வந்துச்சுல்ல நம்ம அக்கா கனிமொழி அவர்கள். இன்னைக்கு அவங்க ஆட்சியில இன்னைக்கு டாஸ்மாக் இருக்குல்ல தமிழகம் முழுவதும். இந்த தமிழகத்துல பார்த்தோம்னா மருந்து கடையை விட மதுக்கடை அதிகமா இருக்கு. ஒவ்வொரு டாஸ்மாக் மது கடைக்கும் சாராய பாட்டில் விற்கிறது, இந்த சாராயம் விற்கிறது யாரு தெரியுமா? திமுக இருக்கக்கூடிய டிஆர் பாலு, இந்த ஜெகதரட்சகன் உள்ளிட்ட திமுக காரங்க. அவங்க நடத்தக்கூடிய இந்த மது உற்பத்தி ஆலைகள் இருக்கு, அங்கே இருந்து தான் சாராயம் வாங்கி எல்லா டாஸ்மாக்கு விற்கிறாங்க. அந்த கோபாலபுர குடும்பமும் திமுக சேர்ந்த ஒரு சிலரும் நல்லா இருக்கணும், கோடி கோடியா பணம் சம்பாதிக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக சாராயங்கிற போதையை ஊத்தி தமிழக மக்களுக்கு, குறிப்பா இளைஞர்களுக்கு வித்து அவங்க வாழ்க்கையை அழிக்கிறது மட்டும் இல்லாம கஞ்சா கடத்தல் பண்ணி கஞ்சாவை இன்னைக்கு கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்களுக்கே விற்கிறாங்க. நானே ஒரு காலேஜ் ப்ரொஃபசர். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல காலேஜில் பார்த்தோம்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கஞ்சா போதைக்கு அடிமையாயிட்டான். ஏன்னா இந்த கஞ்சா கும்பல் இருக்குல்ல, மிகப்பெரிய கஞ்சா கடத்தல் கும்பல், கஞ்சா விற்கிற கும்பல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கே உள்ள போய் வித்து மாணவர்களோட எதிர்காலத்தை வீணாக்குறான். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இன்னைக்கு கஞ்சாவுக்கு அடிக்ட் ஆயிட்டாங்க. நிறைய மாணவர்கள் காலேஜ் வந்துட்டு வகுப்புல எதுவுமே கவனிக்காம அப்படியே உட்காந்துக்கிறான். அட்டெண்டன்ஸ் எடுக்கும்போது நானே பேரு கூப்பிடும் போதெல்லாம் ஒரு சில மாணவர்கள் சொல்ல கஷ்டமா இருக்குது, அப்படியே உட்காந்துருப்பான். அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, அப்படியே உட்காந்துருப்பான். ஏன்னா கஞ்சா குடிச்சு வந்து உட்காந்துருக்கிறான். இப்படி டாஸ்மாக் சாராயமா இருக்கட்டும், கஞ்சாவா இருக்கட்டும், இன்னைக்கு சர்வதேச அளவில் புழங்கக்கூடிய போதைப் பொருளா இருக்கட்டும், இப்படி எல்லா அயோக்கியமான நடவடிக்கைகளையும் திமுக காரங்க ஈடுபட்டு இருக்கிறாங்க. திமுக காரன் லஞ்சம் வாங்குவான், கரப்ஷன் பண்ணுவாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதை கூட சகிச்சுக்கலாங்க. ஏன்னா நம்ம வரி பணத்தை சுரண்டான், மக்களுக்கு வரக்கூடிய நலத்திட்டங்களை தடுக்கிறான், அந்த மக்களுக்கு வரக்கூடிய அந்த பெனிஃபிட் எல்லாம் அவனே உறிஞ்சி திங்கிறான், கொழுக்கிறான், போய் தொலைதுன்னு விட்டுறலாம்.
அதை கூட மன்னிச்சலான்னு ஏன் சொல்றேன்னா, அதை விட மோசமானது இந்த போதைப் பொருட்கள். போதைப் பொருளை உள்ளக்கூடிய ஒரு மாணவர், ஒரு இளைஞர், ஒரு மனிதன் எதை பத்தியும் யோசிக்க மாட்டான். எல்லாத்துக்கும் அடிக்ட் ஆயிடுவான். காலேஜில் படிக்கக்கூடிய பெண் குழந்தைகள், மாணவிகள் கூட இந்த போதைக்கு அடிமையாகி ஒரு லெவலுக்கு மேல என்ன செய்யறாங்க, அந்த போதை மருந்துக்காக தன்னோட உடலையே விற்கிறாங்க. கருப்பே அவங்களுக்கு போயிடுது. இதனால என்ன ஆயிடுது, அவங்களுக்கு கல்யாணம் நடக்க மாட்டேங்குது. கல்யாணம் நடந்தாலும் அந்த குழந்தை வந்துட்டு நாளைக்கு பாதிக்கப்படுது. இப்படி தமிழக இளைஞர்கள், இளம் பெண்கள், ஒட்டுமொத்தமாக தமிழக மக்கள் அவங்களோட எதிர்காலத்தை எல்லாத்தையும் அழிக்கிறதுல இந்த போதைப் பொருள் மிகப்பெரிய பங்கு வகிக்குது. இந்த போதைப் பொருள் விற்பனையில, போதைப் பொருள் கடத்தல்ல இப்ப போலீஸ் அடிக்கிட்டு இருக்கிற ஜாஃபர் சதீக், அவனோட தம்பி வந்துட்டு மைதீன், இன்னொரு தம்பி சலீம் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள். இந்த சலீம் வந்துட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இருக்கிறதா கேள்விப்படுறோம். இப்ப இந்த திமுக கட்சியிலையும் திமுகவோட கூட்டணி கட்சியிலும் இருக்கக்கூடிய பல பேரு இந்த மாதிரி சட்டவிரோதமா தமிழர்களோட, குறிப்பா இளைஞர்களோட எதிர்காலத்தை, உடல்நலத்தை அழிக்கக்கூடிய இந்த போதைப் பொருள் கடத்தல ஈடுபட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் ஏற்கனவே திமுக குடும்பத்துக்கு, அந்த கோபாலபுரம் குடும்பத்துக்கு, ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் குடும்பத்துக்கு தெரியாம இருக்குது. தெரிஞ்சும் அவங்களெல்லாம் கூடவே வச்சிருக்கிறாங்க. போலீஸ், அதுவும் தமிழ்நாட்டு போலீஸ் இல்லைங்க, டெல்லியில மாட்டினது 3 பேர் மாட்டி இருக்கிறான்ல, அவன் தான் இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக நிர்வாகி ஜாபர் சதீக் தான் இந்த போதைப் பொருள் கடத்தலுக்கு மூளையா இருக்கிறான் சொல்லியிருக்கிறான்ல, அவன் எல்லாம் டெல்லி போலீஸ்ட்ட மாட்டிக்கிட்டான். டெல்லி போலீஸுங்கிறது மத்திய அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டில் இருக்கு, அதாவது நரேந்திர மோடியோட கட்டுப்பாட்டில் இருக்குது. அதனால தான் பயந்து போய் இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா, திமுக இந்த 2000 கோடி ரூபாய்க்கு போதைப் பொருளை வித்திருக்கிறாங்க ஜாபர் சதீக், அவனை கட்சியில இருந்து நீக்கிறோம்னு சொல்லி நீக்கிருக்கிறாங்க. இன்னைக்கு நீக்கிடுவாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு எல்லாம் மறந்து போன பிறகு சேர்த்துப்பாங்க. ஏன்னா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்லி ஒரு அயோக்கிய, அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்திய ரொம்ப கெட்ட வார்த்தையில பேசினாங்கிறதுக்காக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கட்சி விட்டு நீக்கிவிட்டு நிரந்தரமா நீக்கிறோம்னு சொல்லிவிட்டு மீண்டும் இப்போ எலெக்ஷன் டைம்ல அவனை சேர்த்துக்கிட்டாங்க. அந்த மாதிரி இதுவரைக்கும் அவன் போதை கடத்தல்ல ஈடுபட்டதெல்லாம் திமுக நிர்வாகி ஜாஃபர் சாதிக் இருக்கிறான்ல, அவன் ஈடுபட்டது திமுக குடும்பத்துக்கோ, உதயநிதிக்கோ, ஸ்டாலினுக்கோ தெரியாமல இருந்திருக்காது. தெரிஞ்சே தான் வச்சிருந்திருக்காங்க. ஏன்னா அவன் 2000 கோடி ரூபாய்க்கு போதைப் பொருள் வித்தவன் உதயநிதிக்கும் முக ஸ்டாலினுக்கும் எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலும் நமக்கு தெரியாது. அதெல்லாம் போலீஸ் கண்டுபிடிக்கும். இன்னைக்கு போலீஸ் அவனை தேடுதுங்கிறதுக்காக, சும்மா கண் துடைப்புக்காக அவனை வந்துட்டு கட்சியை விட்டு நீக்கிருக்கிறாங்க. பிற்காலத்துல சேர்த்தாலும் சேர்ப்பாங்க. தமிழகத்துல தமிழக இளைஞர்கள், தமிழக மாணவர்கள், ஒட்டுமொத்தமா தமிழர்களோட உடல்நலமும் வாழ்க்கையும் அழிகிறது இந்த போதைப் பொருளால. இந்த போதை அடிமை என்பது திமுக குடும்பத்துக்கு தெரிஞ்சே, இந்த கோபாலபுர குடும்பத்துக்கு தெரிஞ்சே நடக்குது. இதெல்லாம் ஒட்டுமொத்தமா ஒழிக்கணும்னா திமுக தமிழக அரசியலிருந்து ஒழிக்கப்பட வேண்டும். அப்பதான் தமிழக மாணவர்கள், தமிழக இளைஞர்கள், தமிழக பெண்கள், ஒட்டுமொத்த தமிழர்களோட வாழ்க்கை, எதிர்காலம் பாதுகாக்கப்படும். தமிழர்களை நல்லா தெரிஞ்சுக்குங்க, இந்த திமுக என்பது நமது அரசியலை கெடுக்கிறது மட்டும் இல்லாம, நம்ம சமுதாயத்தை கெடுக்கிறது மட்டும் இல்லாம, நமது பண்பாடு கலாச்சாரத்தை கெடுக்கிறது மட்டும் இல்லாம, நம்ம உயிரோடவும் விளையாண்டிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட நம்மளோட உயிரோட விளையாடக்கூடிய ஆசாமிகளுக்கெல்லாம் திமுக இடம் கொடுத்துட்டு இருக்கு. டெல்லி போலீஸ் அவனோட தேடும் போது மட்டும் சும்மா கண் துடைப்புக்கு அவனோட கட்சியை விட்டு நீக்குது. வரவுக்கு இந்த 2024 வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலா இருக்கட்டும், இனிமேல் வரக்கூடிய எந்த தேர்தலா இருந்தாலும் தமிழர்களுக்கு நல்லது நடக்கணும், தமிழகம் காப்பாற்றப்பட வேண்டுமானால் திமுக ஒழிக்கப்பட வேண்டும். டெல்லி போலீஸ் நரேந்திர மோடி கண்ட்ரோல் இருக்குது. தமிழக போலீஸும் பாரதிய ஜனதா கட்சி கண்ட்ரோல்ல வரணும்னா தமிழகத்துல பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்கணும். 2024 பாரதிய ஜனதா கட்சியோட வேட்பாளர் யாருன்னு அவங்களுக்கு நீங்க தாமரை சின்னத்துல ஓட்டு போடணும். பாரதிய ஜனதா கட்சியின் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கட்சியில கூட்டணியில யாரு கூட்டணியில சேர்ந்து அவங்க எந்த சின்னத்துல நின்னாலும் அவங்களுக்கும் ஓட்டு போடணும். அப்பதான் திமுகங்கிற தீய சக்தியை ஒழிக்க முடியும். அப்பதான் டாஸ்மாக், கஞ்சா, இந்த மாதிரி இன்ன பிற போதைப் பொருட்கள்லாம் ஒழிக்க முடியும். தமிழகத்தை மிகப்பெரிய ஆபத்து சூழ்ந்து இருக்கிறது. இந்த ஆபத்திலிருந்து தமிழகத்தை மீட்பதற்காக திமுகவை ஒழிக்க வேண்டும். நரேந்திர மோடி, அண்ணாமலை போன்ற ஒப்பற்ற தலைவர்கள் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியை ஆதரிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.